நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி மேல கிராமம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் கண்ணகி தம்பதியருக்கு ராமலட்சுமி என்ற மகளும் ராகுல் முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். ஆறுமுகம் விவசாயம் செய்து வரும் நிலையில் ஆடு மாடுகளையும் வைத்து பராமரித்து வருகிறார். ராமலட்சுமி கங்கை கொண்டான் சிப்காட்டில் தனியார் சோலார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். ராகுல் சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு ஜவுளி கடையில் ஊழியராக இருந்து வருகிறார். முத்துகிருஷ்ணன் நாங்குநேரியில் உள்ள ஒரு ஹோட்டலில் கேஷியராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு ராமலட்சுமி செல்போன் பார்த்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அவரது பெற்றோர் வீட்டிற்கு பின்புறம் குழுவில் கால்நடைகளுக்கு உணவு வைத்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ராமலட்சுமிக்கும் அவரது சகோதரர் முத்துகிருஷ்ணனுக்கும் திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரம் அடைந்த முத்துகிருஷ்ணன் ராமலட்சுமியை வீட்டிலிருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த ராமலட்சுமி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சுத்தமல்லி போலீசார் ராமலட்சுமியை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக சுத்தமல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கொலை செய்த முத்துகிருஷ்ணனை கைது செய்தனர். முதல்கட்ட விசாரணையில் ராமலட்சுமி அடிக்கடி செல்போன் பார்த்து கொண்டிருப்பதை அவரது சகோதரர் கண்டித்ததாகவும் இதனால் ஏற்பட்ட வாய் தகராறில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. ராமலட்சுமி இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் ராமலட்சுமியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. காதலை கைவிட மறுத்ததாலேயே ஆத்திரத்தில் ராமலட்சுமியை முத்துகிருஷ்ணன் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. எனவே இது ஆணவ கொலையா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர்.